பழனி பேருந்து நிலையத்தில் பக்தர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் மாறி மாறி காலணிகளை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜ்மீர் ராஜா வழங்குகிறார். அஜ்மீர், என்ன காரணம் இவர்களுடைய சண்டைக்கு? பழனி பேருந்து நிலையத்தில் பக்தர்கள் ஓட்டுநர்களுடைய தகராறு ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியதை தொடர்ந்து ஓட்டுநரும் பெண் பக்தர்களும் மாறி மாறி செருப்புகளை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பழனி முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அதிக அளவில் பழனி பேருந்து நிலையத்தில் வந்து செல்கின்றனர். விடுமுறை நாட்களில் பழனி பேருந்து நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து பேருந்துக்கு முந்தியடிக்கும் நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் பழனி பேருந்து நிலையத்தில் மதுரையை சேர்ந்த பக்தர்களுக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் ஒருவருக்கொரு கைகலப்பு சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியில் இருந்து வந்த அரசு பேருந்து பழனி பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு பணிமனைக்கு செல்ல தயாராகி உள்ளது. இது தெரியாமல் மதுரையை சேர்ந்த பக்தர்கள் பேருந்தில் ஏறியதாகவும் பயணிகளை கீழே இறங்க சொல்லி பேருந்து நடத்துனர் கடிந்து பேசியதால் பக்தர்களுக்கும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெண் பக்தர் ஒருவர் காலணியை ஓட்டுநர் மீது வீசினார். பின்னர் ஓட்டுநரும் பேருந்துக்குள்ளே இருந்தவாறு பெண் பக்தர் மீது காலணியை வீசிய சம்பவம் பரபரப்பு ஏற்பட்டது. பக்தர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறி இருக்கிறது. அந்த பக்தர்களுக்கு மாற்று வழி கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அஜ்மீர் ராஜா.